நேரம் சீக்கிரம் கொடுங்கண்ணே. இந்தாங்க சார். சரிங்கண்ணா வரேன். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. எல்லாம் கிரண் படம் லாமினேஷன் பண்ணவல்ல, அது உள்ள இருக்கு, எடுத்துட்டு வாடி. சரிண்ணா. ஏமா உங்க அண்ணன் ஊர்ல இருந்து எப்ப வந்தான்? 2 நாள் ஆச்சுண்ணா. சோமா இருக்கானா? நல்ல சோமா இருக்காங்க. வட்டாப்பா இந்தாமா கொடுங்க. எவ்வளோ உங்க அண்ணன் நல்ல மூட்டை இருக்கும்போது காட்டுமா. ஏன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் தலையை மறைச்சிட்டு உங்க அண்ணன் தலையை ஒட்டி வச்சிருக்கேன். உங்க அண்ணன் இதை பார்த்தானா என் தலையே வெட்டிடுவாம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே. எங்க அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவர் பிறந்த நாள் அதுவும் இந்த போட்டோ காமிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிண்ணே, மீதி பணத்தை வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன். அம்மா அண்ணன் இங்க இருக்கு. உள்ளதான் இருக்குது. ஏன் கேக்குது? கௌசல்யா கையெடு, எனக்கு நீதான் தெரியும். சரி, கண்ணை முன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம். எனக்கு இப்போ நேரம் இல்லம்மா, நான் ஈவினிங் வந்து பாத்துக்கிறேன். போங்கண்ணே, உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? ஹை, ஆனா அதை பார்த்தா நீ போக மாட்டியே. ஹலோ, இதுல யார் இருக்காங்க தெரியுமா? எங்க அண்ணி. எங்க காட்டு. ஐ ஹஸ்கு புஸ்கு, எங்க அண்ணி கூட யார் இருக்காங்க தெரியுமா? மகாஸ்ரீ ஸ்ரீ மகாகணம் பொருந்திய ஸ்ரீமான் மாரிமுத்து நாடார் அவர்களின் பேரனும் சண்முக நாடார் அவர்களின் மகனும் ஆகிய திருவளர் செல்வன் ஜீவா. நானா? ஆமா. எங்க காமி பார்க்கலாம். ஹை, ஆத்திரி பாஷா கொல்கட்டை. அவ்வளவு சீக்கிரம் உன்கிட்ட காமிச்சிடுவேனா? கௌசல்யா வேண்டாம், விளையாடாத. முடியாது. குடு. முடியாது. குடுன்னு சொல்றேன்ல. குடு கௌசல்யா. முடியாது. ஏய் கௌசல்யா விளையாடாத, குடு. குடு. முடியாது. விளையாடாத கௌசல்யா, குடு. முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்ப அன்னிக்கிட்ட என்ன கூட்டிட்டு போவியா? சரி கூட்டிட்டு போறேன். சும்மா சொல்லக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணு. சரி ப்ராமிஸ். விடு, நான் தான் குடி சொல்றேன்ல. விளையாடாதடி, குடி. கையை நான் தான் காமிப்பேன்னு சொல்றேன்ல. விடு. ஐயோ அப்பா. அங்கே இருக்கண்ணே. எல்லாம் அங்கே இருக்கண்ணே. இங்க வாழ. கை வேலையா இருக்குதா, என்னன்னு சொல்லுங்க. அந்த பொட்டச்சி அவன் இன்னும் மறக்கல. நீ என்ன சொன்ன? ஒழுங்கா தெரியுமா? நாம சொன்னதெல்லாம் கேட்பான்னு என் தலையில தத்தி அடிச்சல்ல. ஆமா. அவன் என்ன காரியம் பண்ணலாம் தெரியுமா? இந்த கர்ப்பத்தை நீயே பாரு. இங்க நான் நின்னு கத்திக்கிட்டு தெரியுதே, உள்ள அவன் என்ன சோலி வைத்த பாக்கானா? இந்த வெக்கம் கேட்டவன் போட்டோ வாங்கத்தா பட்டத்துல இருந்து வந்தாரா? கூப்பிடு அவனை. அப்பா, அண்ணன் மேல ஒரு தப்பு இல்லப்பா. நான் தான்ப்பா ஸ்டுடியோல போய் போட்டோ வாங்கிட்டு வந்தேன். அடிப்பா. ஸ்டுடியோவிலையா? ஆத்தியாடி, உன் மாமா என்ன சொல்றான்னு? நம்ம குடும்ப மானம் சந்து சிரிச்சு போச்சுல, சந்து சிரிச்சு போச்சு. ஐயோ அப்பா, அந்த போட்டோல இருக்கிறது நம்ம அண்ணனே இல்லப்பா. என்ன நம்ம சொல்லுதியா? ஏலே, ஏய் சுட வாளே. ஏய் முத்து வாளே. என் பையன் தானே? சொல்லல, என் பையன் தானே? அப்பா அது இல்லப்பா, நான் தான் அத போட்டோ ஸ்டுடியோல கொண்டு போயிட்டு. ஐயோ அப்பா, முடிய விடுங்கப்பா. அப்பா ஏன்பா இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? யாருல? யாரு? நானா? சோலி பாக்கேன்னு அந்த சிரிக்கு மாவ பின்னாடியே திரிஞ்சு அவன் குடுக்கறத வாங்கி குடிக்குதியே, நீ காட்டு மிராண்டியா இல்ல நானா? சொல்லல. என்னங்க இது? தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை இப்படி 4 பேருக்கு முன்னாடி தெருவுல நிக்காச்சு திட்டுறீங்க. திட்டு வேண்டி? அப்படிதான் திட்டுவேன். அப்பாவது உன் பையன் திருந்துவானான்னு பாக்கேன். இனிமே உன் பையன் பட்டணத்துக்கு போக வேண்டாம். என் ஃப்ரெண்டு கடையில இங்கனையே சோலி பார்த்துக்கிட்டு கிடக்கட்டும். கட்டையோ குட்டையோ ஏதோ ஒண்ணு கட்டி வைக்க. அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. பெற்றவங்க நாங்க சொல்லுதோம், எங்களோட அவன் முக்கியமால. ஆமா ஆமாப்பா. இதெல்லாம் பேசாதல. கேட்டியாடி? கேட்டியா? எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம் தாண்டி. உன்னையே உதவி உதவி அம்மா அடிக்கிறீங்க. அப்படியே அடிக்காயா? அப்படியே நீலாம் இருக்க விட மாட்டேன். இருக்க கூடாதுல. இந்த ஆவாதி பைய இங்க இருக்க கூடாது, இருக்க கூடாது. ஐயோ என்னங்க? இனி ஒரு நிமிஷம் இங்க இருந்த அம்மாவும் என் தங்கச்சியும் கொண்டு போட்டு நான் நாட்டுக்கிட்டு செத்துருவேல. மனுஷனுக்கு ரோஷம் தானே முக்கியம். விடுமா, இனிமே இந்த வீட்டை இருக்க கூடாது. விடுமா, இனிமே நாள் மூஞ்சில ஒழிக்க மாட்டேமா. ஜீவா போகாதடா. போடா பாருங்க. இன்னையோட உனக்கு கொள்ளி போட்டாச்சல.
காயத்தை தொடச்சு போடுவா மாதிரி உன்னைய ஒரு நாளைக்கு தைச்சு போடுவா. அப்ப நீ நடுத்தரவுல தான் வந்து நிக்கணும்ல. இது சத்தியம்ல, சத்தியம் சத்தியம். மணி இப்போ சரியா 6:10. சொல்ற நான் ஜிந்தாவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம பிளான் உனக்கு தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு டவுட்டா இருக்குண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, ஒவ்வொரு இடமா நம்ம நிக்கிறோமான்னு பார்த்து வரானே. அண்ணே இப்ப வேற ரூட்ல போறானே. ஏய் ச்சே, அவனை தூக்கவே முடியலடா. அண்ணா அங்க பாருங்க. யாரு இவன்? அந்த ஜிந்தாவை தூக்க முடியல நான் கவலைப்பட்டுன்னு இருக்கேன். நீ நடன ரோட்ல வரவன் பொருளை காமிச்சுன்னு இருக்க. இல்லண்ணே, ஜிந்தா இப்ப நம்ம கையில. என்ன சொல்ற? தெருவுல நிக்கிறவன் சாதாரண ஆள் கிடையாது. ஜிந்தாவோட உசுரு. இவனை இங்க போட்டா அவன் அங்க தானா செத்துருவான். அப்படியா? அப்ப அச்சு தூக்க. ஒரு நிமிஷம், இவனை நம்ம தான் தூக்கணும்னு அந்த ஜிந்தாவுக்கு தெரியணும். ஐயோ ஹலோ ஜிந்தா, உன்னை நேரடியா எங்களால தூக்க முடியாதுன்றத ஒத்துக்கிறேன். ஆனா எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் உண்டு. அது உனக்கும் உண்டு. என்னவா இருக்குன்னு யோசிக்கிறல்ல? டேய் வா 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 ஜீவா. ஏய் ஜீவா, என்னாச்சு? உன்னோட உசுரு ஜீவா இப்போ ஸ்கார்பியோ கீழே போகுது. முடிஞ்சா வந்து காப்பாத்திக்கா. இல்லனா நீ வழக்கமா ஊதிவிய சங்க எடுத்து ஊதிக்கா. ஏய் எங்கடா இருக்க? ஏய் தலையில ஊதுடா. ஜீவா என்ன பாரு. ஜீவா ஜீவா என்ன பாரு. டாக்டர் 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 டாக்டர், நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஜீவா எனக்கு முழுசா வேணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ். பார்த்தா ஆக்சிடென்ட் கேஸ் மாதிரி இருக்குது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க. அப்பதான் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். உனக்கு யாரா வேணும்? எந்த போலீஸ் வேணும்? இன்ஸ்பெக்டர், கமிஷனர், டிஐஜி இல்ல டிஜிபி வேணுமா? சார் இவர்தான் சார் ஜிந்தா. இன்னைக்கு இவரால எத்தனையோ குடும்பம் பொழைச்சிட்டு இருக்கு சார். இப்ப நான் டாக்டர் இருக்கிறது காரணமே இவர்தான் சார். ஓகே டாக்டர். ஜிந்தா ப்ளீஸ் யூ வெயிட் ஹியர். நர்ஸ் வாங்க, இமிடியேட்டா அந்த பேஷண்ட் உள்ள கொண்டு போங்க. குயிக். ப்ளீஸ் யூ வெயிட் ஹியர் ப்ளீஸ். டைம் பாம் செக் பண்ணிட்டேன். டாக்டர் என்னாச்சு டாக்டர்? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தலையில லேசா அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு நிறைய ரெஸ்ட் தேவை. இப்ப தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஜிந்தா ஃப்ரெண்டுன்னா உங்களை மாதிரி இருக்கணும். குட். ஜிந்தா. ஹலோ, நான் காசி பேசுறேங்க. அண்ணன் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். உன் அன்பா உசுரை காப்பாத்திட்டு வச்சிருந்தா. அவனுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி. இன்னைக்கு சனிக்கிழமை அதுவுமா தனி போனமா போகாதான். அதனால நீயும் வரணுமா? அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல பத்தி நிக்குது. ஏ ஜிந்தா, உன்னை விட எனக்கு அறிவு ஜாஸ்திடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆஸ்பத்திரியே தும் பஸ்பமாக போகுது. உனக்கும் உன் நண்பனுக்கும் சேர்த்து நான் ஊதுறேன்டா சங்கு. கேட்டு போய் சேரு. ஹலோ சிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல பாம்பு வச்சிருக்கேன். என்ன சத்தம்? எங்கிருந்து வருது?
தலைவா கிட்ட வராத தலைவா வராத தலைவா வராத உன்னை கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க தலைவா உன்னை சாக விட மாட்டேன் தலைவா தலைவா கிட்ட வராத உன்னை கொல்ல என்னால தாங்க முடியாத தலைவா செவல் உனக்காக நான் என் உசிரியை கொடுப்பேன் தலைவா பங்காளி போன் அடிக்குது. ஹலோ காசை உண்டால என் சேவலை நான் இழந்துட்டேன்டா. எப்ப என் உயிருக்கு உயிரான ஜீவாவளி தூக்குறேன்னு நினைச்சியோ அப்பவே உனக்கு நேரம் முடிச்சிச்சா? ஏய் எவனுக்கு நேரம் குறிக்கிற? எனக்கா? ஏய் நான் எவனுக்கே நேரம் குறிக்கிறவன்டா. எனக்கு பூ போட்டு அழகு பார்த்தல உனக்கு மலர் வளைய வைக்க வரேன்டா. டேய் அந்த ஜிந்தா தப்பிச்சிட்டாடா. கையால ஏய் அவனை விடக்கூடாது விடக்கூடாது. ஜீவாவ பத்திரமா பாத்துக்கோ. ஓகேண்ணா. எப்படிடா அந்த ஜிந்தா தப்பிச்சா? நான் சொல்லனா சொல்லல பாம்பு இருக்கு சொன்னா அவனை கீழ இறங்க வச்சு கார் ஓட தூக்க நினைச்சோம். அப்படி இருக்கும்போது காரு கீழ பாம்பு இருக்குது அந்த மொட்டைக்கு யாரா சொன்னா? எனக்கு தெரியாதுடா. நீ சொன்னியா சொல்றா. டேய் பங்காளி இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். டேய் சொல்லுங்கடா. உன்னை எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த ஜிந்தாவோட உயிர் எனக்கு வந்தாகணும். இல்ல அவன் இடத்துக்கு போய் அவனை போட்டு தள்ளுறான். தடா கிளம்பு போடா.